மார்கழி மாசம் வந்தாச்சு. அடுத்து என்ன, எல்லாருக்கும் பரவலா கோல்டு, காஃப். இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மசிக்கு போய் ஃபார்மசிஸ்ட் கிட்ட ரொம்ப ஜலதோஷமா இருக்கு, ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அவன் கொடுக்குற அந்த சிட்ரசின் மாத்திரையும் பேராசிட்டமால் மாத்திரையும் போட்டு சரியாகலைன்னு திருப்பியும் போய் அவங்க கிட்டயே மூக்கடைப்பா இருக்கு, அதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கான்னு கேட்பாங்க. அவனும் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நம்ம ஆளுங்களும் அந்த ஸ்ப்ரேயை கண்ணா பின்னான்னு மூக்கடைப்பு இருக்கும் போதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வேர்சன் ஆயிட்டு திருப்பியும் வந்து டாக்டர் கிட்டே, டாக்டர் இது எல்லாத்தையும் போட்டுட்டேன், இப்ப எதுவுமே கேட்க மாட்டேன்னு நினைப்பாங்க. இதுதான் நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு. ஆனா நம்ம யூஸ் பண்ற அந்த ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷனான நேசல் டீகன்ஜஸ்டன்ட்குள்ள என்ன காம்பனன்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காம்பனன்ட் உங்களுடைய நேசல் கன்ஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்ல வேர்சன் ஆக்குமா? அதை பத்தி தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற அந்த ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் கன்ஜஸ்டன்ட்ல ஜைலாமெட்டசோலின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த ஜைலாமெட்டசோலின் என்ன பண்ணும்னா, அந்த குறைந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதை நீங்க ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம், அதாவது மோர் தென் ஒரு 3 to 5 டேஸ்க்கு மேல யூஸ் பண்றீங்கன்னா ரீபவுண்ட் கன்ஜஷனை காஸ் பண்ணும். அதாவது மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ரினைட்டிஸ் மெடிகோமெண்டோசா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜைலாமெட்டசோலின்ற கண்டென்ட் உங்களுடைய நேசல் கேவிட்டி, அதாவது மூக்குக்குள்ள இருக்கிற அந்த ரத்த குழாய்களை வீங்க செய்யும். அதனால உங்களுக்கு இருக்கிற நேசல் கன்ஜஷன் இன்னும் வேர்சன் ஆகி எந்த பிரச்சனைக்காக எந்த கன்ஜஷனுக்காக இந்த மெடிசன் எடுத்தீங்களோ அந்த மெடிசனே அந்த கன்ஜஷனை இன்னும் வேர்சன் ஆக்கிடும். ஸோ whenever நீங்க ஒரு நேசல் டீகன்ஜஸ்டன்ட் யூஸ் பண்ணி நீங்களே கேட்டு வாங்கி யூஸ் பண்ணும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் 3 days which you can use it. அதுக்கு மேல உங்களுக்கு கன்ஜஷன் அதிகமா இருக்கு, இல்ல அதை போட்டதுக்கு அப்புறம் கன்ஜஷன் அதிகமாகாம தெரிஞ்சதுன்னா ஐ urge you, தயவு செய்து வந்து உங்களோட ஃபேமிலி பிசிஷியனையோ இல்லைன்னா ஒரு டாக்டரையோ இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எனக்கு அதிகமாச்சுன்ற இன்ஃபர்மேஷனை டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா சில நேரத்துல இந்த நேசல் கன்ஜஷனோட சிவியரிட்டி ரொம்ப அதிகமாகி அதுவே லேட்டரா நேசல் ப்ளீடிங் காஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. See you in the next video. Take care.